இது வந்து நைட் லைஃப். அதனால எந்த அளவுக்கு பேச முடியுதுன்னு தெரியல. ஏன்னா நம்ம குணா குகை அதுக்கப்புறம் நிறைய இடம் இன்னைக்கு சுற்றி பார்த்தோம்ல, அதில் வந்து நிறைய த்ரோட் பெயின் வந்து அந்த மாதிரி வந்துருச்சு. எந்த அளவுக்கு இதுவாக இருக்கும்னு தெரியல. இவனுங்க நைட்டில் வந்து படுத்துறானுங்க பாடு. கடை வந்து நமக்கு கொஞ்சம் பேக் சைட்லேயே இருக்குது. நம்ம மாப்பிள்ள தேனியில இருந்து ஆப்போசிட்லேயே இருக்குது. ஆனால் இவனுக்கு ஷவர்மா வேணும்னு 1 கிலோமீட்டருக்கு மேலே கெட்டப்பெல்லாம் பார்த்தா உங்களுக்கே தெரியும். பயங்கர குளிர், அதுவும் இந்த அக்டோபர் மந்தில் வெறித்தனமாக இருக்குது. சரி ஓகே, இப்போ ஷவர்மா வேணுன்றானுங்க. ஷவர்மா போயிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன்? ஏன்டா நான் பேசுறதே ஒன்றும் கேட்க மாட்டேங்குது. ஏன்டா படுத்துறீங்க? ஷவர்மா ஒருத்தவன் ஷவர்மா வேணுங்கிறான், ஒருத்தவன் முழு கோழி தான் வேணுங்கிறான், ஒருத்தவன் சிக்கன் லெக் தான் வேணும்ன்றான். இதுல என்ன பண்றது? எல்லாமே வேணும்ன்றான் கேமராமேன். கேமரா இருக்கிறது இந்த கேமராமேன் படுத்துற பாடு. நம்ம காஸ்டியூம்லாம் எப்படி இருக்கு கொஞ்சம் இங்க பாருங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா இது ஃப்ரம் ஜூடியோல வாங்கினது 150 ரூபா டவல். ஃபுல் ஃபன் ஓவர்லோட வீடியோ. அப்படியே தொடர்ந்து வீடியோ பார்த்துக்கிட்டே வாங்க. சரியான காமெடிலாம் அடங்கிட்டு இருக்கு. என்னப்பா போவோமா? என்னால முடியல. முடியல மக்களே. சரி வாங்க, நம்ம அடுத்து வந்து ஷவர்மா தான் வேணும்னு ஒருத்தவன் நிக்கிறான். இவனை என்ன பண்றதுன்னு தெரியல. நான் தெளிவா சொல்றேன், முழு கோழி வாங்கினா நம்ம எல்லாரும் சாப்பிட்டு ஜம்முன்னு படுத்துடலாம். 350 தான். இவனுங்க பண்ற கூத்து. ஒருத்தவன் ஷவர்மா, கேமராமேன், சிக்கன் பிரியாணி எல்லாமே வேணும். பாக்குறதெல்லாம் கேக்குறாங்க. ரோட்ல இருந்து வண்டி போதா கேக்குறான், துணி போறதா கேக்குறான். எந்த கடை பார்த்தாலும் சரி. இப்பதான் சாப்பிட்டா பர்கர் வேணும்ன்றான். பர்கர், KFC, HFC. சாரி, நான் கூட KFCன்றேன், HFCங்க. அது அங்கேயும் போகணுங்கிறான். இந்த கேமராமேனை சமாளிக்கவே முடியல. சாப்பிட்ட உடனே பசிக்குது. அதுன்னு சொல்லும் போது நோ ஆயிடும். இறக்கிக்கிட்டே இருக்கணும்ன்றான். இப்படியே இருந்தா முடியல மக்களே. சரி ஓகே, ஷவர்மா பாயிண்ட்டுக்கு போயிட்டு அங்க போயிட்டு கண்டினியூ பண்ணலாம் வாங்க. இங்க வந்து ஷவர்மான்னு கொலகாரனா ஆக்குறானுங்க. என்ன பண்ண போறான்னு தெரியல. ரொம்ப பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. ஒரு விஷயம் வேணும்னா அதுக்காக நம்ம போய் தான் பார்க்கணும். 2 கிலோமீட்டரா 2 கிலோமீட்டர் நடக்க வச்சே அடிச்சுட்டு போறானுங்க. இதனால முடியல மக்களே. யாராவது இருந்தீங்கன்னா கண்டிப்பா கமெண்ட்ல வந்து கொடுங்க. கண்டிப்பா கமெண்ட்ல வந்து கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. இவனுங்க பண்றது சரியா இல்லை நான் சொல்றது சரியா? ஓகே, RIFR ஹோட்டல் கண்டினியூ. இன்னைக்கு வந்து நம்ம டே 2ல வந்து இருக்கோம். இங்க வந்து மார்க்கெட், அதாவது சண்டே மார்க்கெட்ன்ற மாதிரி இங்க வந்து போடுறாங்க. நம்ம இருக்க ரூம் பக்கத்துலயே, நம்ம ஸ்டே பண்ணியிருக்க ரூம் இதுதான். NPMன்ற ரூம்ல தான் வந்து நம்ம ஸ்டே பண்ணியிருக்கோம். பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய லோக்கல் மார்க்கெட் மாதிரி இங்க வந்து போடுறாங்க. ஃப்ரெஷ்ஷா இங்க விளைவிக்கிற எல்லா பொருட்களுமே இருக்கு. 1 by 1 பார்க்கலாம் வாங்க. அண்ணா இதெல்லாம் இங்கே விளையிறதானே எல்லாமே? என்னென்ன ரேட் இதெல்லாம்? இது நூக்குல எவ்வளோ? பீட்ரூட்டா அது? எதுனா தன்னம்சா? அது என்ன நூக்களுக்கு அந்த இதுவா
நூக்கல் மாதிரியா என்ன காய்கறி அது? ஆ ஓகே ஓகே ஓகே. கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக இங்கே விளையிறதா மக்களே. இங்கே இருக்கக்கூடிய இந்த கிளைமேட்டுக்கு விளையக்கூடியது தான் இந்த பொருட்கள் எல்லாமே. எப்படி இருக்கு பாருங்க, நம்ம கம்ப்ளீட் ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. வெரைட்டிஸ் பாருங்க. கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா இங்கே விளையக்கூடியது தான். அண்ணன் வந்து இங்கே ஓனர் இருக்காரு. இங்கே வந்து ஃப்ரெஷ்ஷாக விளையிறத இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டு அப்படியே இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்கேருந்து சென்னைக்கு நம்ம வாங்கிட்டு போகலாம். பட் இருந்தாலும் இங்கே நம்ம நைட்டு கிளம்புறதுனால நமக்கு கொஞ்சம் இதுவாக அந்த அளவுக்கு கொஞ்சம் இருக்காதுன்றதுனால விட்டாச்சு. சரி, உள்ள ரூம்ல இருந்து பார்க்கறதுக்கே தரமா இருந்தது. இங்க வந்து ஸ்லிப்பர்ஸ்லாம் பாருங்க, புதுசு நியூ அந்த மாதிரி இருக்கு. கம்ப்ளீட்டா இருக்கு மக்களே. இதுரா பாரு, சைஸ் 9. எது வேணாம். எல்லாம் சின்ன சின்ன சைஸா இருக்குடா. சைஸ் 9. எதுல வேணும்? அது கிராக்ஸ்ல வேணும், அதுல வேணும். கிராக்ஸ் எது எவ்வளோ? அது 150 தான். இந்த பாக்ஸ் ஐட்டம் தான், பாக்கெட்ல எடுத்து. இது 100 ரூபாய். இங்க இருக்கறதானா? இது சண்டே மட்டும் அந்த மார்க்கெட் போடுவீங்களா அஜி? அது பார், அது பார், சந்தை ரெகுலராகவே நடக்குமா இங்கே? நாங்கள் சென்னையில இருந்து வரோம். இதில் அதில் எவ்வளோண்ணே? இது பக்கத்தில் இந்த இதெல்லாம் ஏய் ஜென்ஸ் சார், அது மைக் அவர்கிட்ட போடுறான். கீழே போட்டானா? ஆனால் இதெல்லாம் எப்படின்னா, இப்போ வந்து நம்ம வந்து செப்பல் கடையில் வந்து இருக்கோம். இதில் லேடிஸ் செப்பல் எல்லாம் வந்து 200 சொல்கிறாப்புல. இது வந்து சின்ன பசங்களாம் ஒரு 100. இங்கே பார்த்தீங்கன்னா கிராக்ஸ் 150. வந்து அந்த செப்பல்ஸ்லாம் வந்து ஒரு 200 150 பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இது சண்டே மார்க்கெட்டு. நம்ம அஜய் வாங்கியிருக்காரு இப்போ செப்பல் 200 பேசியிருக்காப்புல. 200 செப்பல் தான், பார்கின்லாம் பண்ண முடியாது. முடிஞ்ச அளவுக்கு இங்கே ரேட்டே கொஞ்சம் இதாக தான் இருக்குது. ஓகே, ப்ரைஸ் வந்து இந்த சண்டே மார்க்கெட்டில் வந்து இது வந்து எத்தனை பேர் பார்த்துருப்பீங்கன்னு தெரியாது இதுக்கு முன்னாடி. மேபி இப்போ நம்ம சேனலில் பார்க்குறதுனால உங்களுக்கு கொஞ்சம் இனிமேல் கூட இது சண்டே மார்க்கெட் இங்கே இருக்குன்றது உங்களுக்கு தெரியும். நான் லொக்கேஷன் வேணாலும் பின் பண்ணுறேன். இந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாமே வந்து அதுதான் இருக்குது. ஏன்னா இது வந்து பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு கண்டினியூஷனில் இந்த சைடு வருது. அதுதான் இப்போ வந்து அஜய் எடுத்துட்டாப்புல செப்பல் 200க்கு ஒர்த்து தான் அந்த செப்பல். இப்போ ஷூ தக்கச்சுக்கு. இப்போ நம்ம கேமராமேன் இருக்காரு. வர நம்ம சேனலுக்கு சப்போர்ட் வந்து குறையுது. சப்போர்ட் வந்து பயங்கரமா இருக்கு. இதுக்கப்புறம் தான் கட்டையை தூக்கி அடிக்கலாம்னு இருக்கேன் நான். கேமரா ஏறானா எடுக்க மாட்டேன். எடுத்துக்கோ, உனக்கு தான் அது. உனக்கு தான் அது, எனக்கு வேணாம். கொடுக்குறான் மக்களே, வாங்கி கொடுக்க மாட்டேங்கிறான். காரமா இருக்குமா எப்படிக்காது? இப்போ வந்து சண்டே மார்க்கெட்ல இது வந்து நெய் மிளகாவாம். காரம் எப்படிக்காது? காரம் கம்ப்ளீட்டா காரமா இருக்கும் போல இருக்கு. இங்க பாருங்க, காட்டு நெல்லிக்காய். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இங்கே டிஷர்ட்ஸும் இருக்குது. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது வந்து உள்ளூர்லேயே விளையக்கூடியது தான் வந்து இருந்தது, அது பார்த்துட்டோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கேயும் வந்து காய்கறிலாம் வந்து நிறைய இருக்குது. கம்ப்ளீட்டாக அந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாமே காய்கறி தான். நீங்கள் பாருங்க செவ்வாழை, இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்குது. உரட்டுத்தனமான காயாக இருக்குது. வரட்டும். கம்ப்ளீட் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஃப்ரூட்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே கம்ப்ளீட்டாக இருக்குது.
நீங்க வந்தீங்கன்னா ஒரு கட்டை போய் எடுத்துட்டு வந்தீங்கன்னா ஜம்முன்னு பிடிச்சிட்டு போயிட்டே இருக்கலாம். இன்னைக்கு ஈவினிங் வரைக்கும் இந்த மார்க்கெட் வந்து ரன் ஆகும். இங்க பாருங்க, கடுகு இருக்கு, பூண்டு இருக்கு. அதெல்லாம் இருக்கு. துணி எல்லாமே இங்க வந்து ஃப்ரெஷ் ஸ்டாக்ஸ். கொத்தமல்லி, இஞ்சி, இங்க பார்த்தீங்கன்னா பழ வகை இருக்கு. அடுக்கி வச்சிருக்காங்க. இந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாமே வந்து நமக்கு காய்கறிகள், துணி வகைகள், இது எல்லாமே வந்து இருக்கு. இங்க பாருங்க, கத்திரிக்காய், இங்க பாருங்க பூண்டு. அக்கா பார்த்து சிரிக்கிறாங்க நம்மளை பார்த்து, ஏதோ யூடியூப் எடுக்கிறாங்க அவ்வளோ இருக்கு அப்படின்ட்டு. கட் பண்ணிக்கிறா பாருங்க, அண்ணன் பூண்டு வித்துக்கிட்டு இருக்காப்புல. இங்கே கம்ப்ளீட்லி ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கு. நீங்க பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸு ஃபேமஸான ஒரு பேக்கரி ஷாப்புக்கு தான் வந்து போக போகிறோம். பாருங்க, ஒரு கடையில் இவ்வளோ கூட்டம் இருக்கு. க்ரீம் வந்து ஸ்டஃப் பண்ணி வச்சுருந்தாங்க. அது வந்து மிரட்டலாக இருந்தது.